திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். சிவமாதி ஐவர் திண்டாட்டமும் தீர தவமார் பசு பாசம் ஆங்கே தனித்து தவமாம் பரன் எங்கும் தானாக ஆடும் தவமாம் சிவானந்தத்தோர் ஞான கூத்தே. திருச்சிற்றம்பலம். சிவமாதி ஐவர் திண்டாட்டமும் தீர என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். ஜீவர்களை பிறவியில் செலுத்தி திண்டாட வைப்பவர்கள் யார்? நான்முகன், திருமால், ருத்ரன், மகேந்திரன், சதாசிவன் என்னும் ஐவர். இவர்கள் செயல்பாடுகள் முடிந்ததும் ஜீவனின் பிறவிப்பணி ஒழிந்துவிடும். தவத்தில் சிறந்த ஜீவன் தன் பாச தடைகளை துணிக்கும். தவத்தின் பயனாக அடையாக கூடியவன் சிவன். ஜீவன் தன் தவ பயனாக எங்கும் நீக்கமர நிறைந்து ஆடும் சிவனின் ஞானக்கூத்தை கண்டு அதனால் சிவானந்தம் அடையும். இங்கே ஐவர் என்பது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் என்று இருக்கிறதே ஆகிய தொழில்களை செய்யும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் ஆகியோரை குறிக்கிறது. உலகம் இயங்குவதற்காக இவர்கள் செய்யும் இந்த தொழில்கள் திண்டாட்டம், இடைவிடாத பணியாக இருக்கிறது. ஓய்ந்து எல்லாம் ஒடுங்கும் நிலையில் பசு என்ற உயிர்கள் இருக்கிறதே மற்றும் பாசம் தலைகள் இருக்கிறதே ஆகியவை இறைவனோடு இரண்டர கலந்து தனித்தன்மை இழந்து நிற்கும் நிலையில் எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளாகிய சிவன் வேறு துணை ஏதுமின்றி தானாகவே ஞான வழியில் ஆடுகிறான். அந்த நடனம் சாதாரணமானதல்ல, அது தவத்தின் பயனாக கிடைக்கும் சிவானந்தம் எனும் பேரானந்தத்தில் ஒளியும் ஞான கூத்தாகும். இந்த பாடல் திருமூலர் சங்காரகார நடனம் அல்லது ஞான நடனம் என்ற உன்னத நிலையை விவரிக்கிறார். இதற்கு ஒரு கதையை விட ஆழமான ஆன்மீக புரிதல் உண்டு. அதாவது இறைவன் எப்போதும் 5 தொழில்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு நிலையில் இந்த உலகம் முழுவதையும் தன்னுள்ளே ஒடுக்கிக் கொள்கிறான், அதாவது மகா சங்காரத்தில். அப்போது பிரம்மா, விஷ்ணு போன்ற தேவர்கள் கூட இறைவனிடம் ஒடுங்கி விடுவார்கள். அப்படி எல்லாவற்றையும் ஒடுக்கி கொண்ட பின் இறைவன் தனித்து ஆடும் ஆட்டமே இந்த பாடல் சொல்லும் கூத்தாகும். நமது ஆன்மா, அதாவது பசு, ஆணவம், கண்மம், மாயை, பாசம் என்ற கட்டுக்களால் பிணைக்கப்பட்டுள்ளது என்று யாவரும் அறிந்ததே. இந்த ஞான கூத்தை காணும்போது அந்த பாசங்கள் என்ன ஆகிறது? அருந்து விடுகிறது. ஆன்மா இறைவனின் திருவடியில் சேர்க்கிறது. இந்த நடனம் வெளியில் நடப்பதல்ல, ஒரு ஞானியின் இதயத்தின் உள்ளே நடப்பது என்று கூறுகிறார். உலக ஆசைகள் எல்லாம் ஓய்ந்து மனம் அமைதியாகி நான் என்ற எண்ணம் அழியும்போது அங்கே சிவன் தானாகவே ஞான வடிவில் வெளிப்படுவார். பொதுவாக இது கஷ்டத்தை குறிக்கும். ஆனால் இங்கே உலகத்தை இயக்குவதற்காக இறைவனும் அவன் சார்ந்த சக்திகளும் இடைவிடாது ஒழிப்பதை குறிக்கிறது. மற்ற ஆட்டங்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக, அதாவது உதாரணமாக அரக்கர்களை அழிப்பதற்காக ஆடப்படுபவை. ஆனால் இந்த பாடல் சொல்லும் ஆட்டம் ஏது? எவ்வித காரணமின்றி தானாகவே நிகழும் பேரானந்த வெளிப்பாடு. திருமூலர் இந்த பாடலில் எங்கும் தானாக ஆடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அல்லவா? அதன் மூலம் இறைவன் அணுவிலும் இருக்கிறான், அண்டத்திலும் இருக்கிறான் என்பதை உணர்த்துகிறார். சிவமாதி ஐவர் திண்டாட்டமும் தீர தவமார் பசு பாசம் ஆங்கே தனித்து தவமாம் பரன் எங்கும் தானாக ஆடும் தவமாம் சிவானந்தத்தோர் ஞானக்குத்தே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.